ஹாய், என்னோடய பேர் அருண். நான் வந்து வேலூர் குடியாத்தம்லேருந்து வரேன். என்னோடய வயசு வந்து 23. எனக்கு வந்து L4, L5ல டிஸ்க் பல்ஜ் வந்து ஆகிருந்துச்சு. நான் வந்து என்னோடய வேலூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து நிறைய சிஎம்சி, நாராயணி, நருவின்னு சொல்லிட்டு நிறைய பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் நான் போய் கன்சல்ட் பண்ணும்போது அவங்க வந்து பெயின் கில்லர் மெடிசனும் அதுக்கப்புறம் எனக்கு இது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகுமா கேட்டதுக்கு எதுவும் சர்ஜரி பண்ணால் மட்டும் தான் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. தென் நான் வந்து யூடியூப்பில் இன்டர்நெட்டில் நான் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து டாக்டர் சிபி வந்து நான் வந்து பார்த்துருந்தேன் அவரோட இன்டர்வியூஸ். ஸோ ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். ஸோ நான் வந்து ட்ரை பண்ணி அவரை ரீச் பண்ணி பார்க்கும்போது அவர் பேசும்போது என்னை டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு. ஸோ அவர் வந்து உங்களுக்கு ஸ்பைன் வந்து ஸ்டேபிளாக இல்லை, ஸோ உங்களோட ஸ்பைன் ஸ்டேபிள் பண்ணிட்டோம்னாக்கா உங்களுக்கு டிஸ்க் பல்ஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்யூர் ஆகிடும். ஸோ ஸ்பைன் ஸ்டேபிள் பண்ணால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. சர்ஜரி தேவை கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த கொஞ்சம் பாஸ் பண்ணேன். ஸோ நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கினேன். ட்ரீட்மெண்ட் எடுத்த ஒரு நாள்லேயே எனக்கு வந்து நல்ல ஒரு பெயின் ரெடியூஸ் கிடைச்சிச்சு. ஸோ ஆப்ரேஷன் பண்ணாமே வந்து சர்ஜரி பண்ணாமே நம்மளால் க்யூர் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஹோப் கிடைச்சிச்சு. சிக்ஸ் சிட்டிங்ஸில் வந்து எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. டாக்டர் சிபி வந்து ஸ்பைனல் ஸ்டெபிலிட்டியும் சின்ன ஒரு 3-4 எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம அதை ரெகுலராக வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் செஞ்சாலே இது வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆக்ஸிப்ளஸ் மெடிக்கல் சென்டர்.